மேற்கு வங்க மாநிலம் தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்சிகள் அரசு மருத்துவமனையில் முதுகலை படிக்கிறதுக்கு 2ஆம் ஆண்டு பயிலும் பெண் பயிற்சி மருத்துவருக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி பணியிட்டு இருந்த போது அந்த பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அதாவது மேற்குவங்கத்தை மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே ஒரு அதிரலையை ஏற்படுத்தியது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தொடர்ந்து அந்த சக மாணவர்கள் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனடுத்துதான் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணை அடிப்படையில் சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சிபிஐயும் இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். மருத்துவமனையின் அந்த கொலை சம்பவத்தை கண்டித்தும் கொலை செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் நாடு முழுவதும் உள்ள அந்த மாணவர்களும் போராட்டம் நடத்தினர். இந்த சூழலில் நீதிமன்றம் தானாக முன்வந்து பெண் மருத்துவர் கொலையில் தொடர்பான வழக்கு பதிவு செய்தது. இதை அடுத்துதான் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட மருத்துவமனை முதல்வராக இருந்த சந்தீப் கோஷ் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மருத்துவ கல்லூரி முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் காவல் அதிகாரி அபிஜித் மண்டல் மிகவும் வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கின் தண்டனை இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் குற்றவாளி சஞ்சய் ராய் சாகும் வரை சிறையில் அதாவது ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிமன்றம். மேலும் சஞ்சய் ராய்க்கு 50,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் மேற்கு வங்க அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வந்த இந்த வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் என சொல்லப்பட்டு வந்த நிலையில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்திருப்பது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.